அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த அமைப்பின் மூலமாக குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் மட்டுமே இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பதை மக்களிடத்தில் நாம் பிரச்சாரம் செய்து வருகின்றோம். சத்தியத்தை நாம் பிரச்சாரம் செய்வது போலவே அதற்கு மாற்றமான கருத்துக்களையும் குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்படாத கருத்துக்களையும் மக்கள் மத்தியிலே சிலர் பேசுவதையும் நாம் அறிகின்றோம். கால சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களின் தவறான வாதங்களுக்கு பதிலளித்து உரிய தெளிவை மக்களுக்கு நாம் ஏற்படுத்துகின்றோம். அதிலே சலப்புகள் என்ற பெயரில் சிலர் மார்க்கத்திற்கு விரோதமான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பேசி வருகின்றார்கள். சலஃப் என்கின்ற ஒரு பெயரிலே இவர்கள் இயங்கினாலும் இவர்களுக்குள் பல கருத்து வேறுபாடுகள் உண்டு, பல முரண்பாடுகள் உண்டு. இவர்களுக்கென்று ஒரு இயக்கம் இல்லை. ஜாக் என்கின்ற ஒரு அமைப்பு தான் மக்களால் அறியப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்கிறது. ஆனால் சமீபத்திலே அந்த ஜாக்கு கூடாரத்தில் இருந்து, அந்த சலஃபுகள் கூடாரத்தில் இருந்தே சில நல்ல கருத்துக்கள் வருவதை நம்மளால பார்க்க முடிகின்றது. அந்த ஜாக் என்ற அமைப்பை சார்ந்த ஹாஜா ஷேக் மிஸ்பாஹி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் இவர் முகநூலிலே ஒரு பதிவை போடுகின்றார். அதாவது மன்ஹஜ் சலஃப் என்று ஒன்று இருக்குதுங்க. இந்த மன்ஹஜ் சலஃப் என்று சொன்னால் மன்ஹஜ் என்ற வார்த்தைக்கு வழிமுறை என்று பொருள். சலஃப்னா முன்னாடி உள்ளவர்கள், முந்தையோரின் வழிமுறை, முன்னாடி வாழ்ந்த அறிஞருடைய வழிமுறைகள் தான் நம்ம நடக்கணும் என்ற கொள்கை உடையவர்கள் தான் சலப்புகள். குர்ஆன் சுன்னாவோடு சேர்த்து சஹாபாக்களுடைய கருத்துக்களை ஏற்க வேண்டும் என்று சிலர், கூடவே தாபீன்களுடைய கருத்தை ஏற்கலாம் என்று சிலர், கூடவே தபவு தாபீன்களுடைய கருத்துக்களை ஏற்கலாம் என்று சிலர், கூடவே முன்னாடி வாழ்ந்த பல அறிஞருடைய கருத்தை ஏற்கலாம் என்று சிலர். இப்படி சலப்புகள்ல பல கேட்டகரி இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து மன்ஹஜ் சலப்புன்னு சொல்லிக்கிடுவாங்க. இந்த மன்ஹஜ் சலஃப் என்பதுதான் இந்த ஜாக்கினுடைய சலப்புகளுடைய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் இது மார்க்கத்தில் இப்படி ஒண்ணு கிடையாது என்பது வேறு விஷயம். அதை நான் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி உங்களுக்கு விளக்குவோம். இந்த மன்ஹஜ் சலஃப் என்பதை பற்றித்தான் இந்த ஹாஜா ஷேக் மிஸ்பாஹி என்ற ஜாக் அறிஞர் ஒருவர் ஒரு பதிவை போடுகின்றார். அது என்ன குறிப்பிடுகிறார்? மன்ஹஜ் சலஃப் இந்த கூற்றுக்களை பின்பற்றுவது கடமை கிடையாது. அப்படி கடமை என்று சொன்னால் ஏற்கனவே நாம் இருந்த ஷாஃபி மதுஹபிலோ அல்லது ஹனஃபி மதுஹபிலோ இருந்துட்டு போயிருக்கலாம். ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லைங்கிறார். அதாவது அல்லாஹ்வுடைய வேதம், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்பது ஓகே, அது மார்க்கம், அது வஹீல உள்ளது. அதென்ன மன்ஹஜ் சலஃப்னு சொல்லி புதுசா ஒண்ணு கொண்டு வர்றீங்க, அது மார்க்கத்தில் இல்லாதது, மற்றவங்களுடைய கருத்து, அது வஹீல சேராது, அதை பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்றுறதா இருந்தா நம்ம மதுஹபிலே இருந்திருக்கலாமே, ஷாஃபி இமாமுடைய கருத்தை ஏத்துட்டு போயிருக்கலாமே, ஹனஃபி இமாமுடைய கருத்தை ஏத்துட்டு போயிருக்கலாமே. அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடுங்கிறார். அவர் கேட்ட கேள்வி கரெக்டா இருக்கு. ஷாஃபி என்பது ஒரு அறிஞருடைய கருத்து, ஹனஃபி என்பது ஒரு அறிஞருடைய கருத்தா இருக்குது. அதை ஏற்பது வழிகள் நம்ம பேசி இருக்கிறோம். இவங்க மட்டும் இல்ல, ஜாக்ல உள்ளவங்க மற்ற சலஃபுகள் எல்லாமே மதுஹப் வழிகேடுன்னு பேசுவாங்க. அப்ப அந்த அறிஞருடைய கருத்துக்களை எல்லாத்தையும் வழிகேடு என்று பேசிவிட்டு அதற்கு ஒப்பான ஒரு விஷயத்தை அதை நம்ம எப்படிலாம் விமர்சிச்சாங்க, மதுஹப்பை விமர்சிக்கும் போது அது என்ன குர்ஆனா, அது என்ன நபிமொழியா, ஒரு அறிஞருடைய கருத்தை எப்படி மார்க்கமாகும் என்றெல்லாம் எப்படி விமர்சித்தார்களோ அதே மாதிரி விஷயத்துல இவங்களும் பண்றாங்க. ஒரு பக்கத்துல விமர்சிக்கக்கூடியவர்கள் இன்னொரு பக்கத்துல அதே வழிகேட்டையே செய்கின்றார்கள் என்ற கருத்தில் அவர் போடுகின்றார். அவர் போடக்கூடிய கருத்துடைய சாரம்சம் அதுதான். என்ன சொல்றாரு? மதுஹபை எடுத்துட்டு போயிருக்கலாமே, நம்ம எதுக்காக வேண்டி நம்ம இதை நோக்கி மதுஹபை விட்டுட்டு வரணும் என்ற கருத்திலே தான் அவர் கேட்கிறார். அவர் இறுதியாக எப்படி முடிக்கிறார்னு சொன்னா, நமக்கு பின்பற்றுவதற்கு தேவையானது மூல ஆதாரங்களாக இருக்க வேண்டியது ரெண்டு தான், ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு சுன்னா அப்படின்னு முடிக்கிறார். நம்ம பின்பற்றுறதுக்கு ரெண்டு தான் தேவை, ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு சுன்னா என்ற கருத்தை இவர் சொல்கிறார். நல்ல கருத்தை சொல்லி இருக்கிறார். பொதுவாக இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை அவ்வப்போது சொல்வார்கள். எங்கே நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஜமாத்துல் உலமாவுடைய மாநாட்டில் பார்த்தோம். ஜமாத்துல் உலமா என்பது அதுல பாத்தீங்கன்னா பரலவிகள் இருப்பார்கள், இவங்க தர்காவளி பாட்டெல்லாம் ஆதரிக்கக்கூடியவங்க,
மௌலுது எல்லாம் கூடுன்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அதே போல தேவபந்திகள் இருப்பாங்க. இந்த தப்லீக்னு சொல்றாங்கல்ல, அந்த சிந்தனை இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மௌலுதை எல்லாம் ஆதரிக்க மாட்டாங்க. ஆனா எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜமாத்துல் உலமான்னு வச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு மத்தியில கருத்துப்பாடு இருக்குன்னு வைங்களேன். அவங்க திருச்சியிலே ஒரு மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாட்டிலேயே சில நல்ல கருத்துக்களை சில இமாம்கள் பேசினார்கள். குறிப்பாக தர்கா வழிபாடு செய்யக்கூடாது, அவளியாக்கள்கிட்ட போய் கேட்கறது ஏற்புடையது கிடையாது என்ற கருத்தில் பேசினார்கள். அதே போல மௌலுது ஓதக்கூடாது, அதை நேரடியே சொல்ல மாட்டாங்க, அது ஒரு டைப்பா சொல்லுவாங்க. அது எப்படி சொன்னாங்கன்னா, அந்த இறை தூதர் என்ற நிலையை தாண்டி அவங்கள புகழக்கூடாது, அதுக்கு அர்த்தம் வரம்பு கடந்து புகழக்கூடாது, மௌலுது ஓதக்கூடாதுங்கிறது தான். அந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவங்கள ரவுண்டு கட்டி அடிக்கிற மாதிரி பல இமாம்கள், அந்த தர்கா வழிபாட்டை மௌலுதை ஆதரிக்கக்கூடியவர்கள் பல எதிர்கருத்துக்களை எல்லாம் சொல்லி கரித்து கொட்டியதை நம்ம பார்த்தோம். அதே பாணி தான் இங்க சலப்புகளே நடக்குது. இப்போ இங்க என்ன நடந்ததோ அதுக்கு சின்ன ஒரு வேறுபாடு கூட இல்லாமல் இந்த சலப்பு கூடாரத்துக்குள்ளேயும் அந்த புகைச்சல் இப்போது கிளம்பி இருக்கின்றது. என்னன்னா, இந்த ஹாஜா என்பவர் போட்ட இந்த பதிவை பார்த்த உடனே பலரு பொங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதுல அந்த சலப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, ஜாக்கு இயக்கத்துல பல அறிஞர்கள் இருக்கின்றார்கள். அந்த பல அறிஞர்கள் எப்படி இருக்கின்றார்கள், அவர்கள் மன்ஹஜ் சலஃபை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மன்ஹஜ் சலஃபு கொள்கையை தான் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள், அல் ஜன்னத்து பத்திரிகையிலேயும் கூட அதை பத்தி எழுதப்பட்டிருக்கு. அப்படி தெளிவாக சொல்லி இருக்கும் போது அதுக்கு மாத்தமாக ஏன் ஒரு சிலர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பொதுவெளியில போய் இப்படி எழுதி பிரச்சனையை உண்டாக்குறாங்க என்று இவரை கண்டிக்கும் விதமாக இந்த ஹாஜான் ஒருத்தர் எழுதினார் பாருங்க, இந்த மன்ஹஜ் சலஃபு தப்புன்னு சொல்லி எழுதினார்ல, அவரை கண்டிக்கும் விதமாக இவர் ஒரு பதிவை போடுகிறார். இவரு நல்ல கருத்தை சொல்லி இருக்கிறார். ஒண்ணு நம்ம நல்ல கருத்து சொல்லணும், அல்லது ஒருத்தர் சொன்னா அவர் சொல்றாரு நமக்கு தான் முடியல, அவராவது சொல்றாருன்னு சும்மாவாது இருக்கணும். அதை இருக்கவே மாட்டார்கள். உடனே என்ன செய்வாங்கன்னா வெடித்து கிளம்புவார்கள். அந்த மாதிரி தான் இப்ப கிளம்பி இருக்கின்றார்கள். அவரை திட்டக்கூடிய விதத்தில, அவரை விமர்சிக்கக்கூடிய விதத்தில பதிவுகளை போட்டிருக்கிறாங்க. இதுல இவர் வைக்கக்கூடிய இந்த வாதம் எவ்வளவு தப்பா இருக்குன்னு பாருங்களேன். அதை விமர்சிச்சு போட்டார்ல, ஒரு சலஃபி கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஜாக்குக்கு மாற்றமா, ஜாக்கில் உள்ள பல அறிஞர்களுக்கு மாற்றமா அப்படி பேசுறாருன்னு போட்டார்ல, அந்த வாதமே எவ்வளவு தப்பா இருக்கு நீங்க பாருங்களேன். அவர் என்ன சொல்லியிருக்கலாம், திருக்குர்ஆனுக்கு மாற்றமா பேசிட்டாரு, இன்னென்ன வசனங்களுக்கு மாற்றமா அவர் பேசினாருன்னு அவர் சொல்லல, நபிகளாருடைய இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுக்கு மாற்றமா பேசினார்னு சொல்லவில்லை, ஜாக்கு அறிஞர்களுக்கு மாற்றமா பேசிட்டாராம். அதை அப்படி கண்டிக்கிற விதத்துல இவர்கள் பேசுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு நல்ல கருத்தை சொன்னாலும் ஏற்கக்கூடாது, நல்ல கருத்து மக்களுக்கு சென்றடைஞ்சிடக்கூடாது என்ற நோக்கத்திலே அவங்க செய்யக்கூடிய ஒரு வேலை. தலப்பு கூடாரத்தை சேர்ந்த இன்னொரு அறிஞர், இன்னொரு மௌலவி பேசுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஜாக்கையே டேமேஜ் பண்றார். இந்த ஜாக்கில் உள்ளவங்களுக்கு விவரம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடையாது, தப்பு தப்பா விளங்குறாங்க என்று ஒட்டுமொத்த ஜாக்கையும் விமர்சிக்கக்கூடிய விதத்தை பேசுறது இவரும் சலப்பு தான், எல்லாம் சலப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஹாஜான்னு ஒருத்தர் பதிவு போட்டார்ல, அந்த பதிவை குறிப்பிட்டு மன்ஹஜ் சலஃபை பின்பற்றக்கூடாது என்று இவர் சொல்லுகிறார். இவர் அப்படின்னா என்னன்னு சொல்ல வர்றார், மன்ஹஜ் சலஃபை பின்பற்றக்கூடாதுன்னா அது ஹராமா, அது முஸ்தஹப்பா, அது மக்ரூவா என்று அவர் நிறைய கேள்விகளை கேட்கிறார். இந்த சலப்புகளுடைய ஒரு தன்மை என்னன்னு சொன்னா, நிறைய இந்த அரபுலே பேசுவாங்க. அரபுகள்லயே நம்ம சில விஷயங்களை சொல்லியாச்சுன்னா ஒரு அறிஞர் தோற்றம் வருமா இல்லையா, அதோ பயங்கரமா அரபியில சொல்றாங்கன்னு சொல்லி அதை மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறாங்களா என்னமோ தெரியல. நிறைய இந்த அரபுகள் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இஜ்மாவு சஹாபா, ஃபஹ்மு சஹாபா, மன்ஹஜு சலஃபு, சபீருல் முஃமினீன் என்கின்ற பல அரபு வார்த்தைகளை எல்லாம் இவங்க யூஸ் பண்றது உண்டு. அப்படி சில கேள்விகளை இவர் கேட்கிறார். அது இந்த 4 கேள்வி அரபியில கேட்டாச்சுன்னா அது இந்த நம்ம வாதம் நிக்குன்னு அவர் நினைக்கிறார். இந்த கேள்விகள் எதுவுமே சரி கிடையாது. இப்ப இவரை பார்த்து நம்ம நிறைய கேள்விகளை கேட்க முடியும். இப்ப இவர் மன்ஹஜ் சலஃபு கூடுன நிலையில உள்ளவர், இதை விமர்சிக்கிறாரே. நான் சொல்லக்கூடிய இவர் மன்ஹஜ் சலஃபு கூடும் என்ற நிலையில இருக்கிறாரே, இவர் எந்த அடிப்படையில் அந்த முடிவை எடுத்தாரு? அப்படி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதா, நபி வழியிலே சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லாஹ் எங்கேயாவது அப்படி நமக்கு சொல்லி இருக்கின்றானா? அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயாவது உங்களுக்கு ஒரு விஷயத்துல புரியாட்டா
முன்னோருடைய கருத்தை எடுங்கன்னு நமக்கு வழிகாட்டி இருக்கின்றாங்களான்னு கேட்டா கிடையாது. நம்ம நியாயமான கேள்விகளை அவங்களை நோக்கி கேட்கிறோம், அவங்க அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியாக சில கேள்விகளை அவர் கேட்கிறார். கேட்டுட்டு அவர் என்ன குறிப்பிடுறாருன்னு சொன்னா, இவருடைய இந்த பதிவை பார்க்கக்கூடிய நேரத்திலே மன்ஹஜ் சலஃப் இந்த உம்மத்துக்கு தேவையில்லைங்கிற மாதிரி சொல்றாரு. ஃபிர்தௌஸியா உடைய ஒரு ஆசிரியர் போல இருக்கு, ஜாக்கினுடைய ஒரு ஆசிரியராக அவர் இருக்கிறாரு. இவர் சொல்லக்கூடிய இந்த இவருடைய இந்த முகநூல் பதிவை பார்க்கக்கூடிய நேரத்தில் மன்ஹஜ் சலஃபே வேண்டாம், அது இந்த உம்மத்துக்கே தேவையில்லை என்ற கருத்தை சொல்வது போல இருக்குது அப்படின்னு கேட்கிறார். அவர் அர்த்தம் சொல்றார். அவருடைய பதிவிலே அது நல்ல தெளிவாக தெரிகின்றது, இந்த உம்மத்துக்கு அது தேவையில்லை என்ற கருத்தை தான் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அப்ப அவர் தெளிவுபடுத்த உடனே மறுபடியும் கேள்வியா கேட்கிறார். உங்களுடைய ஒரு நோய் என்னன்னு சொன்னா, இவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொன்னாலும் கூட அந்த பதிலையே திருப்பி கேள்வி மாதிரி கொண்டு வந்து கேட்பாங்க. அது இவங்கள்ட்ட உள்ள ஒரு பிரச்சனையாகவே நம்ம பார்க்கின்றோம். அப்ப அப்படியான ஒரு விஷயத்த கேட்கிறார். இந்த கேள்வி மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஜாக்கையை வந்து ஒரு டேமேஜ் பண்ணக்கூடிய விதத்துல கேள்விகளை எடுக்கிறார். அடுத்து இவர் நிறைய கேட்கிறார். ஜாக் அமைப்பினுடைய தற்போதைய பொதுச் செயலாளர் அவர் கணவனை இழந்த வயது முதிர்ந்த பெண்களுக்கு இத்தா காலம் 3 மாதம்னு சொல்றாரு அப்படிங்கிறார். சொல்லிட்டு அவரிடம் கணவனை இழந்த பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமான இத்தா கால அளவு 4 மாதம் 10 நாட்கள் தான். அதான் அவருக்கு பதில் சொல்றாரு. ஜாக்கினுடைய ஒரு ஆலிம் சொல்றாராம், கணவனை இழந்த வயது முதிர்ந்த பெண்ணுக்கு 3 மாசம் தான் இதான்னு சொல்றாராம். ஆனா அது தப்பா. 4 மாசம் 10 நாள்ல தான் குரான்ல இருக்கு, சுன்னால இருக்கு என்று சொல்லி இருந்தால் பரவாயில்லை, அது நியாயமான வாதம், நம்ம பார்த்துருவோம். என்ன கேட்கிறாருன்னா, குரான்லையும் அப்படித்தான் இருக்கு, சுன்னாலையும் அப்படித்தான் இருக்கு, இது இஜ்மாவுடைய அம்சமாகவும் இருக்கு. அதனால இஜ்மாவுடைய அம்சம்னா அப்படி இஜ்மானா என்ன அப்படின்னா மார்க்கத்தில் ஒரு கருத்து இருக்கிறதா? அல்ல எங்கேயாவது இஜ்மாவை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இருக்கின்றானா? அப்ப ஒரு விஷயத்தை நம்ம விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் கூட எப்படி விமர்சிக்கிறாங்க? மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களையும் அடிப்படையை போல சேர்த்துக் கொண்டு குரானில் இருப்பதுக்கு மாற்றமா இருக்குன்னா அது நியாயமான வாதம். ஹதீஸ்ல இருக்கக்கூடிய கருத்துக்கு எதிராக இருக்குன்னா அது நியாயமான வாதம். அதுல இஜ்மாவுக்கு எதிராக இருக்குன்னு ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, இஜ்மா என்பதை இவங்க அடிப்படையா வச்சிருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்க முடிகின்றது. இது போல பல விஷயத்தை அவர் விமர்சித்து எழுதியிருக்கிறார். நிறைய கருத்துக்களை விமர்சனம் பண்ணி எழுதி இருப்பதை பார்க்கிறோம். அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்களேன். இவர் என்ன சொல்லுகிறார்? ஜாக்கினுடைய அமீர் ஷேக் அப்துல் காதிர் மதனி அவர்கள் தற்கொலை செய்யறவங்களுக்கு நிரந்தர நரகம் என்று சொல்லுகிறார். ஜாக்குடைய அமீர் இருக்கிறார்ல, கமாலுத்தீன் மதனின்னு சொல்லுவாங்கல்ல, அவரு தற்கொலை செய்யறவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை கிடையாது. இந்த மாதிரி தற்கொலைக்கு வந்து நிரந்தர நரகம் என்பது வந்து அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை கிடையாது, இது ஹவாரிஜிகளுடைய கொள்கை, இது முஅத்தஸிலாக்களுடைய கொள்கை என்று இவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு இதை நம்ம இப்படி சுட்டி காட்டினாலும் நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாதிடுகிறார். அது தவறு அப்படின்னு சொல்றார். அதாவது இதுல நிறைய கேள்விகள் வாதங்கள் உள்ள அடங்கி இருக்கிறது. இவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு என்ன பதில் என்பதை நம்ம ரெண்டாவது பார்த்துக்கிறோம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த 2 பேருமே மன்ஹஜ் சலஃப்ல உள்ளவங்க தான். இந்த பதிவை போட்டிருக்கக்கூடிய ஹசன் அலி உமர் இருக்கிறாரே, அவர் யாரு? மன்ஹஜ் சலஃபை பின்பற்றக்கூடியவர். மன்ஹஜ் சலஃபை பின்பற்றினால்தான் சத்தியத்தை புரிய முடியும் என்ற கொள்கை உடையவர். இவர் யாரை விமர்சிக்கிறாரு? கமாலுத்தீன் மதனியை விமர்சிக்கிறார். தற்கொலை செய்கிறவங்களுக்கு நிரந்தர நரகம் என்கிற விஷயத்துல கமாலுத்தீன் மதனியை விமர்சிக்கிறார். அவர் தப்பா முடிவெடுக்கிறாரு. அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படையில் அவர் முடிவெடுக்கவில்லை. அவர் எடுத்த முடிவு ஹவாரிஜிகளுடைய முடிவுக்கு நெருக்கமாக இருக்குது, முஅத்தஸிலாக்களுடைய முடிவுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று இவர் குற்றஞ்சாட்டுறா இல்லையா? முதல்ல இந்த பார்வையே தவறான பார்வை. ஒரு கருத்தை நம்ம தவறு என்று சொல்வதாக இருந்தால், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தப்புனா அதை மட்டும் சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அது அவருக்கு சொல்ற மாதிரி இருக்கு, இவர் சொல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னா அதுக்காக வேண்டிய மறுக்க வேண்டுமா? இப்ப உதாரணமாக தமிழகத்தில் பரேலவிகள் இருக்கிறார்கள். பரேலவிகள் என்பவர்கள் வந்து தர்காவை ஆதரிக்கக்கூடியவர்கள், மௌலுதை ஆதரிக்கக்கூடியவர்கள், கூட்டு துஆக்களை ஆதரிக்கக்கூடியவங்க, இன்னும் பல விஷயங்களை ஆதரிக்கிறாங்க. அதையெல்லாம் இவங்க மறுப்பாங்க. இந்த சலஃபு குரூப்பில் இருக்கக்கூடிய அனைவருமே தர்கா வழிபாட்டையும் மௌலுதையும் கூட்டு துஆக்களையும் எதிர்க்கக்கூடியவங்க தான்.
இப்ப இந்த வேலையை செய்யக்கூடிய பரலவிகள் சொல்லக்கூடிய அனைத்துமே நம்ம மறுக்கணுமா? ஒரு நாளைக்கு 5 கால தொழுகை இருக்குன்னு பரலவிகள் சொல்றாங்க, அதை நம்ம மறுக்கணுமா? ஒரு வருஷத்துல ரமலான்ல நோன்பு நோக்க வேண்டும் என்று பரலவிகள் சொல்றாங்க, அதை நம்ம மறுக்கணுமா? துல்ஹஜ் மாதத்துல ஹஜ் பெருநாள் வரும்னு பரலவிகள் சொல்றாங்க, அதை நம்ம மறுக்கணுமா? தேவையில்லையே. அவர்கள் வழிகட்ட கொள்கையில இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய அனைத்தையும் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கருத்தை ஏற்பதா மறுப்பதா என்று நம்ம எப்படி பார்ப்போம்? திருக்குரானுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளுக்கும் ஒத்து வருதான்னு பார்ப்போம். ஒத்து வந்தா ஏத்துக்குவோம், இல்லாட்டி மறுத்துட்டு போயிடுவோம். அதை விட்டு இது மாதிரியான வாதங்களை சொல்வது தவறு என்பது ஒரு அடிப்படை. இன்னொரு அடிப்படை நீங்கள் என்ன கவனிக்க வேண்டும் என்றால், இந்த சலப்புகளுக்கு மத்தியிலே எத்தனை விதமான முரண்பாடு. இவர்கள் என்ன சொன்னார்கள்? மன்ஹஜ் சலப்பை பின்பற்றவில்லை என்றால் சமுதாயத்தில் முரண்பாடு தோன்றும் என்று சொன்னார்களே. இந்த 2 பேரும் மன்ஹஜ் சலப்பில் உள்ளவங்க தானே. இந்த கேள்வி கேட்கக்கூடியவரும் மன்ஹஜ் சலப்பை சார்ந்தவர் தான், அந்த கூடரத்தை சார்ந்தவர் தான். யாரை பார்த்து கேள்வி கேட்கிறார்? யாரை நோக்கி இவர் குறைபிடிக்கிறார்? கமாலுத்தீன் மதனியை பார்த்து. அவர் மன்ஹஜ் சலப்பை சார்ந்தவர் இல்லையா? அப்ப என்ன ஆச்சு? உங்களுடைய மன்ஹஜ் சலப்பு எங்க உங்களுக்கு ஏன் வழிகாட்டவில்லை? ஏன் உங்களுடைய மன்ஹஜ் சலப்பு அவருக்கு ஒரு வழியும் உங்களுக்கு ஒரு வழியும் காட்டுகிறது? அப்போ தெளிவாக புரிகிறது, மன்ஹஜ் சலஃபில நேர்வழி இல்லை, அதுல சத்தியம் இல்லை, அதை பின்பற்றினால் நம்ம ஒத்த கருத்துக்கு வர முடியாது என்பதை அது தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இது ஒரு கேள்விங்க. அடுத்து பாருங்க, இவர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி, ஜாக் அமைப்பை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. ஜாக் அமைப்பினுடைய தற்போதைய பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்கிறார்? கணவனை இழந்த வயது முதிர்ந்த பெண்ணுக்கு இத்தா காலம் 3 மாதம் தான் என்று சொல்லுகிறார். ஜாக்கினுடைய பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்காராம், அவர் என்ன சொல்றாராம்? கணவனை இழந்த பெண்கள், அதுல வயோதிக பெண்கள், தள்ளாத வயது பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு 3 மாதம் தான் இத்தா காலம் என்று சொல்லுகிறார். ஆனா குர்ஆன்ல எப்படி இருக்கிறது? அர்பஅத் அஷ்ஹுரின் வ அஷரா, 4 மாதங்களும் 10 நாட்களும் என்றுதானே திருக்குர்ஆன்ல இருக்கு. அந்த குர்ஆனுக்கு மாற்றமாக இவர் பேசுகிறார், சுன்னாவுக்கு மாற்றமாக பேசுகிறார் என்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் இதுதான் இஜ்மாவான அம்சம் என்பதை ஒன்று சேர்க்கிறார். அதாவது குர்ஆன் ஹதீஸ் என்பதோடு நிறுத்தி கொண்டால் அது போதுமானது, அதை நம்ம விமர்சிச்சிருக்க மாட்டோம். அவர் சொன்னது தப்பு தான் என்பது வேறு விஷயம். 3 மாசங்கிறது இல்ல, 4 மாசம் 10 நாள் என்றுதான் மார்க்கத்தில் இருக்கிறது. ஆனா இவர் அதை விமர்சிக்கும் போது அது குர்ஆனுக்கு எதிராக இருக்கு, ஹதீஸுக்கு எதிராக இருக்கு என்போடு நிறுத்தி கொள்ளாமல் இஜ்மாவான அம்சத்திற்கும் மாற்றமாக இருக்கிறது என்ற கருத்தை இவர் முன்வைக்கிறார். இந்த இஜ்மா என்பது மார்க்கத்தில் இல்லை என்பது வேறு விஷயம். நாம் என்ன கேட்கிறோம்? மன்ஹஜ் சலப்பு தானே. ஜாக்குடைய பொதுச் செயலாளர் மன்ஹஜ் சலப்பை ஏற்றிருக்கிறாரா மறுக்கிறாரா? ஜாக்குடைய பொதுச் செயலாளர் இந்த மன்ஹஜ் சலப்பு என்கின்ற கொள்கைக்கு உடன்பட்டவர் தானே. அப்பயே உங்களுக்குள்ள முரண்பாடு, இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்ப இந்த சலப்புகள் என்பவர்கள் ஒரு பொய்யான மாயையை உண்டாக்குகிறார்கள். மன்ஹஜ் சலஃப் என்ற கொள்கையை நோக்கி நாம் சென்றால் உலகமே ஒத்த கருத்துக்கு வந்துவிடும், நமக்கு மத்தியில எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் வராது என்பது போன்றுதான அதை அவர்கள் தூக்கி பிடித்து பேசுகிறார்கள். அதை பேசக்கூடியவங்களே இத்தனை விதமான முரண்பாடு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்கள், அதே ஜாக் அமைப்பினுடைய அமீராக இருக்கக்கூடிய கமாலுத்தீன் மதனி என்பவரை பார்த்து இவர் இன்னொரு கேள்வி கேட்கிறார். என்ன சொல்கிறார்? ஜாக் அமைப்பில் உள்ள ஒரு ஆலிம் சூனியத்திற்கு உண்மையிலேயே தாக்கம் இருந்தால் எனக்கு எதிராக செய்து காட்டுங்கள் என்று கேட்கிறார். ஜாக் அமைப்பில் மூத்த அறிஞர்களும் ஆலிம்களின் நிலையே இதுதான் என்றால் பாமர மக்களின் நிலை என்னவென்று சொல்லுவது என்று கேட்கிறார். உண்மையிலே ஜாக் அமைப்பில் உள்ள ஆலிம்களில் பலருக்கு மன்ஹஜ் சலஃபை பற்றிய முறையான விளக்கம் தெரியவில்லை. வந்தாச்சா? மன்ஹஜ் சலஃப் தான் வெற்றி, அதுதான் புரிந்து கொள்ள முடியும், நம்மால் மார்க்கத்தை விளங்க முடியாது, ஃபஹ்மு ஸஹாபா அப்படிலாம் சொன்னாங்களே, அவங்களுடைய நிலையை பார்க்கின்றோம். 2 பேரும் மன்ஹஜ் சலஃபை பின்பற்றுறாங்க, 2 பேரும் மன்ஹஜ் சலஃப் அடிப்படையில் தான் இருக்கிறாங்க. ஆனா இன்னொருத்தரை பார்த்து சொல்றாரு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியல, சூனிய விஷயத்துல மாறுபட்ட கருத்து இருப்பதை பார்க்கிறோம். இவருடைய சூனிய நிலைப்பாடு வேறாக இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? ஜாக்கில் உள்ள ஒரு ஆலிமு சூனியத்துக்கெல்லாம் ஆற்றல் கிடையாது, எனக்கு வச்சு காட்டுங்க பார்க்கலாம் என்று அவர் சவால் விடுக்கிறார். இப்படி ஒரு ஆலிம் கேட்கலாமா? இப்படி ஒரு விஷயத்தை ஒரு ஆலிம் பேச முடியுமா என்று அவரை விமர்சிக்கிறார். இப்படி ஏராளமான விஷயங்களிலே
இவர்களுக்கு மத்தியிலே மாற்று கருத்துக்களும் முரண்பாடுகளும் பார்க்கின்றோம். இப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த மன்ஹஜ் ஸலஃப்னு இவங்க சொல்றாங்கல்ல, மன்ஹஜ் ஸலஃப்னு சொன்னா அந்த முன்னோர்களுடைய வழிமுறை, இப்படி ஒண்ணு மார்க்கத்துல கிடையாதுங்க. இஸ்லாமிய மார்க்கம் என்பது ரொம்ப தெளிவாக உலகத்திற்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய மார்க்கம். அது நமக்கு சொல்லக்கூடிய தெளிவு என்பது என்ன? வஹியைத்தான் பின்பற்ற வேண்டும். இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தானே. அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்று மிக தெளிவாக இறைவன் சொல்லி இருக்கின்றான். இந்த மார்க்கத்தில் ஒரு சட்டம் இயற்றுவதாக இருந்தால் அந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே இருக்கின்றது. அந்த அல்லாஹ் என்ன நமக்கு சொல்லுகிறான்? நீங்க முதல் மனிதருக்கு நீங்க பார்க்கலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரு? கல்வியிலே சிறந்தவர், அறிவில் சிறந்தவர். அல்லாஹ் அவருக்கு பலவற்றை கற்றுக் கொடுத்தான். அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு அனைத்து பொருளுடைய பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். திருமுறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா? அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றுகின்றான், பூமிக்கு அனுப்பி வைக்கின்றான். அந்த நேரத்திலே அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இபிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து வெளியேறி விடுங்கள். ஃபஇம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். என்ன சொல்லவில்லை இறைவன்? ஆதமே, நீங்க ஒரு அறிவாளி, நான் உங்களுக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் மலக்குமாரையே நீங்க வென்றவராக இருக்கிறீர், எனவே நீங்க என்ன செஞ்சுக்க, நீங்களாக ஒரு காரியத்தை முடிவு பண்ணி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நான் தான் நேர்வழி காட்டுவேன், என்னிட்ட இருந்துதான் உங்களுக்கு செய்தி வரும் என்று அவருக்கு இறைவன் போதிப்பதை நம்ம பார்க்கின்றோம். இது நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று மார்க்கத்தில் மற்றவர்களுக்கு எந்த சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இல்லை என்பதை பல இடங்களில் அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். நீங்கள் திருமுறை குர்ஆனை படிச்சீங்கன்னா அதுல வரக்கூடிய வசனம் தான் அத்தியாயம் 10 வரக்கூடிய 15வது வசனம். அதுல என்ன சொல்லப்படுகிறது? நபிகளாருடைய காலத்திலே இந்த மார்க்கத்தை ஏற்க மறுத்தவர்கள், மறுமை நாளை நம்பாத மக்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட என்ன கேட்டார்கள்? ரசூலுல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க? அவங்க யதீபி குர்ஆனின் கைரி ஹாதா, முகமதே நீங்கள் இந்த குர்ஆன் அல்லாத வேறு ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள், அவ் பத்தில்ஹு, அல்லது எதையாவது நீங்கள் மாற்றுங்கள், இந்த குர்ஆனை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம், நீங்க வேற கொண்டு வாங்க என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள். அப்போது இறைவன் அவர்களுக்கு பதிலளிக்க சொல்லுகிறான், ரசூலுல்லாஹ்வை பதிலளிக்க சொல்றான். அந்த பதில் எப்படி இருக்க வேண்டும் அதை அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்குறான். அதில் நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. என்ன சொல்லுகிறான்? அதாவது இதுல எதையும் சுயமாக மாற்றக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது, நான் எதை இதுல மாற்ற முடியாது. இன் அத்தபிவு இல்லாமா யூஹா இலைய, நான் பின்பற்றுவதே எனக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டதுதான், எனக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டதைத்தான் நான் பின்பற்றுகிறேன் என்று நபியை நீங்க சொல்லுங்கிறான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மார்க்கமாக பின்பற்ற வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்ய முடியாது, அவர்களாக எதையும் உண்டாக்கி கொள்ள முடியாது. அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து எது அவர்களுக்கு இறை செய்தியாக அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற கருத்தை தெல்ல தெளிவாக இறைவன் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை பாருங்கள், சூரத்துல் ஹாக்கா என்ற அத்தியாயத்தில் இடம்பெற்ற வசனம். அது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலவ் தகவ்வல அலைனா பாதல் அகாவில், ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் சொல்றான், இவர் நம்ம சொல்லாத சில கூற்றுக்களை இவராக ஒரு கருத்தை மக்கள்கிட்ட சொல்றாரு என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? அகதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வலக்கரத்தால் பிடிப்போம். சும்மல கத்தானா மின்ஹுல் வத்தீன், அவருடைய பிடரி நரம்பை நம்ம துண்டித்து விடுவோம், அறுத்து விட்டுருவோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப இந்த தூதருடைய வேலை என்ன? நம்ம என்ன சொல்றோமோ அதைத்தான் சொல்லணும். அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வரும், அந்த வஹியை அப்படியே மக்களுக்கு சொல்வதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வேலையை தவிர அதுல எந்த ஒன்னையும் சேர்க்கக்கூடிய அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாது என்பதை மிக தெளிவாகவே இறைவன் கூறியிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இன்று இந்த சலஃபுகள் என்று சொல்லக்கூடியவங்க இந்த மன்ஹஜ் சலஃப் என்கின்ற பெயரிலே, முன்னோர்களுடைய வழிமுறை என்ற பெயரில் இந்த குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான வழியை நோக்கி இவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதாவது மார்க்கத்தை எப்படி புரிய வேண்டும்,
குர்ஆனை எப்படி புரிய வேண்டும், ஹதீஸை எப்படி புரிய வேண்டும் என்று சொன்னால் சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அப்படித்தான் புரிய வேண்டும் என்று ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னொரு கூட்டம் சொல்லுது அதோடு நம்ம சேர்த்து தாபீன்களையும் சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு மத்தியிலே பல கருத்துப்பாடு இருக்குன்னு வைங்களேன். சிலர் தபோ தாபிங்கிறாங்க, சிலர் நமக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் வரைக்கும் அதை நம்ம பின்பற்றிக்கலாம் ஏடெல்லாம் மாறுபட்ட பார்வையுடையவர்களாக அவங்க இருக்கிறாங்க. இதுல எதுவுமே மார்க்கம் கிடையாது. அல்லாஹ் சொன்னது மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மார்க்கம். அதல்லாத மற்றவங்க யாரு சொன்னாலும் அது மார்க்கம் அல்ல என்ற தெளிவை நம்ம பெறும்போதுதான் நம்முடைய உள்ளம் ஏகத்துவத்தில் லயித்திருக்க முடியும். இதை விட்டுவிட்டு அடுத்த வழியை நோக்கி நம்ம போயிட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக நமக்கு அது வழிகேட்டுடைய பயணமாகத்தான் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க இப்படிதான் போனார்கள். இந்த சலஃபுகள் எப்படி போனாங்கன்னு சொன்னா குர்ஆன் சுன்னாவை தாண்டி போன ஒரு சூழ்நிலை எப்படி போச்சுன்னா சஹாபாக்களை பின்பற்றலாம் நாங்க, அடுத்து இன்னொரு படி இறங்கி தாபீன்களை பின்பற்றலாம்னு சொன்னாங்க, அதுக்கடுத்து இன்னொரு வழிகேட்டினுடைய படியில இறங்கி தபோ தாபீனை பின்பற்றலாம்னு சொன்னாங்க, அதுக்கடுத்து கொஞ்சம் கீழே போய் முன்னாடி உள்ள எல்லா அறிஞருடைய கருத்தை ஏற்றுக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய நிலை தரம் தாழ்ந்து சென்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்கின்றோம். இதெல்லாம் மார்க்கமே கிடையாது. வஹி மட்டும்தான் மார்க்கம் என்பதை நம்ம கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னொன்னு நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் இவங்க சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரம் என்னன்னா, இப்ப நாம ஒரு கருத்தை முடிவு செஞ்சா நமக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வரும். அவங்க தங்களுடைய வசதிக்கு தக்கவாறு கருத்துக்களை பேசுவாங்க. அதுல 10 கருத்து 50 கருத்து வந்துடும். அப்ப சஹாபாக்களுடைய கருத்தை நம்ம ஏற்றுக்கொண்டால்தான் ஒத்த கருத்துல நிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை இவர்கள் சொல்கின்றார்கள். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு சஹாபாக்கள் தான் மிகச் சிறப்பா புரிவாங்க, அவங்களுக்கு தான் சரியான ஒரு புரிதல் இருக்கும், மார்க்கத்தை அவங்க புரிஞ்ச மாதிரி நம்ம புரிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். திருமறை குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது? சிந்திக்க வேண்டியது சஹாபாக்கள் மட்டும்தான் சிந்திக்கணுமா? அல்லாஹ் எத்தனை இடத்துல நமக்காக வேண்டி சொல்லி காட்டியிருக்கிறான், நீங்கள் சிந்திப்பதற்காக தெளிவான வசனங்களை அருளி உள்ளோம். நீங்கள் என்பது இங்கே யாரை குறிக்கிறது? சஹாபாக்களை மட்டும் குறிக்கக்கூடிய வார்த்தையா? அனைவரையுமே குறிக்கக்கூடிய வார்த்தை தானே. கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை மக்கள் வந்தாலும் அவ்வளவு பேரை அந்த வார்த்தை குறிக்குமே. அப்ப சிந்திப்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்தை அருளி இருக்கின்றான், இது போன்ற கருத்துக்களை நமக்கு சொல்லி இருக்கின்றான், நம்ம கவனிக்கங்க. அதே போல இன்னொரு வசனத்தை சொல்லும் போது அஃபலாயத் தப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? வலவுக்கான மின் இந்தி கைரில்லா ல வஜது ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா, இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாத பிறரிடத்தில் இருந்து அருளப்பட்டிருந்தால் அதிலே அநேக முரண்பாடுகள் வந்திருக்கும். அப்ப அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தால் முரண்பாடு வராது, மற்றவங்களிடம் வந்தால் முரண்பாடு வரும் என்ற கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்கிறான். இந்த சிந்திக்க மாட்டீர்களா என்ற கேள்வி சஹாபாக்களுக்கு மட்டும் உரிய கேள்வியா? அல்லாஹ் அவங்கள மட்டும்தான் சிந்திக்க சொல்றானா, நம்மளை சிந்திக்க சொல்லவே இல்லையா? இது நம்ம கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்படி கிடையாது, நம்ம அனைவருமே சிந்திக்கத்தான் வேண்டும். இப்போ அடுத்து இன்னொரு வாதம் வச்சாங்கல்ல, நாம சிந்திக்கும் போது அதுல கருத்து வேறுபாடுகள் வரும். வந்துட்டு போது அதுக்குரிய தீர்வு என்ன, அதுக்குரிய வழிமுறையை மார்க்கம் சொல்லுதா இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம மார்க்கத்தில் அணுகி பார்க்கின்றோம், அதுல ஒரு கருத்து வேறுபாடு வந்தால் அதற்கு மார்க்கத்தில் தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? சொல்லப்பட்டிருக்குதே. அல்லாஹ் தெளிவா சொல்றானே, வயின் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர்ரசூல், ஒரு விஷயத்திலே நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டால், உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் இதை கொண்டு செல்லுங்கள். கொண்டு போய் பார்த்தா முடிஞ்சு போச்சு. ஒரு வசனம் நமக்கு டவுட்டா இருக்கு, குர்ஆனை எடுத்து பார்க்கிறோம், இன்னொரு வசனம் அதுக்கு நமக்கு விளக்கமா இருக்கு, ஒரு விஷயம் நமக்கு புரியாத மாதிரி இருக்கு, இன்னொரு நபிமொழியை படிக்கும்போது அது நமக்கு உரிய விளக்கத்தை தருகிறது. அப்ப மார்க்கத்தில் உள்ள விளக்கத்தை மார்க்கத்தை கொண்டுதான் பார்க்கணுமே தவிர இன்னொருத்தருடைய கருத்தை கொண்டு நம்ம பார்க்க முடியாது. இன்னொன்னு நீங்க கவனிக்கணுங்க, இவங்க சொல்லக்கூடிய வாதம் எவ்வளவு அபத்தமான வாதம் என்று சொன்னால், மார்க்கத்தில் அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட ஒரு சட்டத்தை புரிய முடியவில்லை என்றால் ஒரு மனுஷனுடைய கருத்தை வச்சு புரிய முடியுங்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு புரிகிறதா? வேதம் என்பது அல்லாஹ் கொடுத்தது, ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் என்பது அல்லாஹ்விடமிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அருளப்பட்ட அவங்க சொன்னதுதான். அதுல ஒண்ணு புரியாமல் இருக்கும் போது நம்ம அதுல இருந்தே தேடி விளக்கம் படிச்சாச்சுன்னா சரியா வந்துடும். இவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன? அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கும் போது கூட புரியாம போயிடலாம்,
ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளை படிக்கும் போது கூட புரியாம போயிடலாம். அதுல ஏற்படாத தெளிவு எங்க ஏற்படுதுன்னு சொல்ல வர்றாங்க. சஹாபாக்களுடைய கருத்தை படிக்கும் போது, தாபீன்களுடைய கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, தபோ தாபீன்களுடைய கருத்தின் பக்கம் நம்ம செல்லும் போது, இஜ்மான்னு சொல்லுவாங்க, எல்லாருடைய ஏகோபித்த கருத்தின் பக்கம் நம்ம போகக்கூடிய நேரத்துல அந்த கருத்து நமக்கு விளங்குது என்று சொன்னால், இது வரலேவிகள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கிறதே. குர்ஆன் என்பது உங்களுக்கு புரியாது, ஆலிம்களுக்கு தான் குர்ஆன் புரியும், நாங்க தான் உங்களுக்கு விளக்குவோம் என்று சொல்வதற்கும் இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அப்ப நாம் இதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டே நம்மால் மார்க்கத்தை புரிய முடியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய விளக்கத்தை கொண்டே நம்ம என்ன செய்ய முடியும்? மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு மனிதனுடைய கருத்தையும் கொண்டுதான் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டிய நிலையை இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. எல்லாத்தையுமே அல்லாஹ் நமக்கு தெளிவுதான் படுத்தி இருக்கின்றான். இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். சலபுகளுடைய பயணம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி இப்ப இஜ்மா என்கின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. இஜ்மா என்று சொன்னால் என்ன? ஏகோபித்த கருத்து. அதாவது ஒரு கருத்தை பலரும் சேர்ந்து ஒருமித்து சொல்லி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்ல, வேடிக்கை என்னவென்றால், இந்த ஏகோபித்த கருத்தை ஏற்க வேண்டும் சொல்றாங்கல்ல, அவர்களுக்கு மத்தியிலேயே பல கொள்கை முரண்பாடுகள் இருப்பதை பார்க்கின்றோம். இந்த ஏகோபித்த கருத்துன்னு சொல்லக்கூடியவங்களை பத்தி ஏகோபித்த கருத்து இல்லை. எதை நம்ம இஜ்மா என்று ஏற்பது என்பதுல சஹாபாக்கள் சொன்ன இஜ்மாவை ஏற்கலாம் என்று ஒரு கூட்டம், இல்லை தாபீன்கள் சொல்லக்கூடிய இஜ்மா வரைக்கும் ஏற்கலாம் என்று ஒரு கூட்டம், தபோ தாபீன்கள் இஜ்மாவை ஏற்கலாம் என்று ஒரு கூட்டம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த நமக்கு முன்னாடி வாழ்ந்த அத்தனை மக்களுடைய ஏகோபித்த கருத்தையும் ஏற்கலாம். இதெல்லாம் மார்க்கமா? ஏன் இந்த குழப்பங்கள் வருது? குர்ஆன் சுன்னான் என்னாச்சுன்னா இந்த குழப்பங்கள் வருமா? அதை விட்டு அடுத்த படிக்கு போனதுனால தானே இவ்வளவு விஷயங்கள் அவர்களுக்கு மத்தியிலே முரண்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. எல்லாம் நம்ம கவனத்திலே கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். இப்ப மார்க்கத்துல இது மாதிரி இந்த இஜ்மாவுக்கு எல்லாம் வேலையே கிடையாது. இதை நீங்க கவனிக்கணும். இன்னொன்னு நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இவர்கள் யாருடைய இஜ்மாவை ஏற்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ, ஒரு அறிஞரை சொல்லி இந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய இஜ்மாவை ஏற்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மக்களே முரண்பட்ட பல விஷயங்கள் இருக்கிறத அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு மாற்றமாகத்தான் இந்த இஜ்மாவை எடுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய இஜ்மாவை ஏற்க வேண்டும் என்றால், அதுக்கு முந்தைய காலத்திலே வேறு விஷயம் மார்க்கமாக இருந்திருக்கிறது. அந்த இஜ்மாவுக்கு மாற்றமாகத்தான் இந்த முடிவை அவங்க எடுத்திருப்பாங்க. அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஒரே அறிஞருடைய கருத்துல கூட கதீமு ஜதீதும்பாங்க. கதீமுனா பழசு, ஜதீதுனா புதுசு. அப்படியாக கூட அவங்களுடைய கருத்துக்களிலே முரண்பட்ட முன்னுக்கு பின் காலத்து சட்டங்கள் எல்லாம் மாற்றி புரிந்ததில் நம்ம வரலாறுகள்ல பார்க்கின்றோம். புத்தகங்கள் வாயிலாக கூட நம்ம தெரிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப இந்த விஷயத்துக்கெல்லாம் மார்க்கத்துல அனுமதி கிடையாதுங்க. வஹியை பின்பற்றுவதில் மட்டும்தான் நமக்கு வெற்றி இருக்கின்றது. இந்த குழப்பங்கள் நமக்கு தேவையே இல்லை. அவர் என்ன சொன்னார், இவர் சொன்னார், யாருடைய கருத்து மார்க்கம் அல்ல. நானே ஒரு கருத்தை சொன்னாலும் அதை நீங்கள் மார்க்கமாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஆதாரத்தோடு சொல்லும் போது நீங்க அதை பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே தவிர, நான் சொல்லக்கூடிய கருத்து அது மார்க்கமாக ஆக முடியாது. எந்த மனுஷனுடைய கருத்தும் மார்க்கமாக ஆக முடியாது. ஏன்னு சொன்னா, வஹி தொடர்பு என்பது அல்லாஹ் இறை தூதருக்கு மட்டுமே வழங்கி இருக்கின்றான். வஹி என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அருளப்பட்டது. எந்த சஹாபிக்கு கூட அருளப்படல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த நபித்தோழர் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க சொல்லலாம், உஸ்மான் அவர்கள், அலி அவர்கள், தல்ஹா அவர்கள், சுபைர் அவர்கள், எந்த சஹாபியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படவில்லை. அவங்க இறை தூதர் கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய எந்த கருத்தும் மார்க்கத்தினுடைய ஒரு அம்சமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது இல்லை என்பதிலே நாம் தெளிவாக இருந்து விட்டால் நம்ம சத்தியத்திலே பயணிக்க முடியும். அதை தாண்டி முன்னோருடைய வழி, அவுலியாக்களுடைய வழி, எப்படி அந்த வரலாறுகள் வழிகட்டு போனார்களோ அதே பாணியிலே தான் இன்னைக்கு சலபுகளுடைய பிரச்சார பயணமும் அவங்களுடைய மார்க்க பயணமும் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். இந்த சலபிகள் உள்ள சிலர்களும் கூட இன்னைக்கு நல்ல கருத்துக்கள் பேசுறாங்க. அப்ப அவங்கெல்லாம் நேர்வழிக்கு வரன்றக்காக நாங்க அந்த மாதிரி விஷயத்தை பேச வேண்டியிருக்கிறது. இந்த சலப்புகளுக்கு பின்னாடி பல மக்கள் அந்த கருத்தை உண்மை என்று நினைத்துக் கொண்டு, அது சரியான பாதையோ என்று நினைத்துக் கொண்டு பயணிக்கின்றார்கள். அப்ப அந்த மக்களை சரியான வழியிலே அழைத்து நேர்வழிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், வஹியை பின்பற்றுவதில் மட்டும்தான் நேர்வழி இருக்கிறது. அதை தாண்டி வேறு எந்த நிலைக்கு சென்றாலும் அது ஏதோ ஒரு விதத்திலே வழிகேடாகத்தான் அமையும் என்பதை அறுதியிட்டு சொல்லி, திருக்குர்ஆனுடைய வசனங்களுடைய அடிப்படையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள் அடிப்படையிலும் நாங்கள் இதை நிறுவி இருக்கின்றோம். எனவே இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு இந்த சலப்பு கொள்கையை விட்டு வெளியேறி இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் மக்கள் வர வேண்டும் என்ற அன்பான அழைப்போடு என்னுடைய இந்த சிறிய
உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.